Hello friends, welcome to Sakthi Vlogger. இன்னைக்கு இந்த வீடியோல நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருப்புவனம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பட்டுப்புடவை வந்து பாரம்பரிய முறையில கைத்தறி தொழிலா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திருப்புவனம் பட்டுப்புடவை வந்து வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பட்டுப்புடவை. இந்த ப்ராசஸ்லாம் எப்படி பண்றாங்க, ஒரு பட்டுப்புடவை தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை பேரோட உழைப்பு தேவைப்படுது இந்த ஒரு பட்டுப்புடவை தயாரிக்க அப்படிங்கிற A to Z எல்லா டீடைல்ஸுமே நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற செலக்ட் பண்ணி அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்ன உங்க நேம்? என் பேர் துளசிராமன். ஓகே, இந்த இது வந்து எப்படி பண்ணுவீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. இது வந்து இந்த பட்டு ஜரிகையை வச்சு நாங்கள் வந்து ஒரு டிசைன் ஒப்புதல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிசைன் எல்லாம் அந்த மாதிரி டிசைன் வந்து ஒரு பேப்பரை கொடுத்து அந்த டிசைனை வாங்கி இந்த மாதிரி பண்ணுவீங்க, செட்டிங் பண்ணி நாங்கள் அதுக்கு உண்டான டிசைனாக நெசி புடவையாக நெசி கொடுத்தோம்னா அதுக்கு உண்டான கூலி கொடுப்பாங்க. இது வந்து பட்டு, இந்த பட்டில் வந்து 2 டிசைன் இருக்குது. இப்போ இது வந்து முறுக்கு பட்டு, சப்புரி பட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து முறுக்கு இல்லாத பட்டு, அது ஒரு பட்டு, உண்டை பட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெளித்தறிக்கு நெய்கிறாங்க. இது வந்து தரமான முறுக்கு போட்டதுனால ஒரு 3 இலை 4 இலை போட்டு முறுக்கு போட்டு அந்த முறுக்குலேருந்து 3 இலை போட்டு நெய்கிறது தான் இந்த சப்புரி பட்டுன்றது. இதே மாதிரி வெள்ளி ஜரிகை, இந்த ஜரிகைன்றது வந்து வெள்ளி ஜரிகையினால் ஆனது. இது பியூர் வெள்ளி தான். அது மூலதனம். அது மேலே வந்து கோட்டிங் வந்து காயில் கோல்டு ஏற்றிருக்காங்க. கோல்டு ஏற்றி இந்த இது வெள்ளி ஜரிகை. இதே மாதிரி இது பாவும் அதை மாதிரி தான். பியூர் வெள்ளையாக இருக்கிற பாவு சாயம் போடுறது. முதல் வந்து இந்த பாவுன்னு ஒரு இது கொடுப்பாங்க. 6 சேலை முடிஞ்ச உடனே 6 சேலை முடிஞ்சு பாவு இதை அதை மாதிரி நிற்கும். பாதியில் அதை மாதிரி கட் பண்ண மாதிரி நிற்கும். அதை கொண்டு வந்து 6 சேலைக்கு உண்டான பாவு கொடுப்பாங்க. இந்த பாவு ஜரிகை அந்த 6 பாவுக்கும் கொடுக்குறத கொண்டு வந்து நாங்கள் நீட்டி தெருவில் நீட்டுவோம். தெருவில் நீட்டி இலையெல்லாம் சரி பார்ப்போம். இலை சரி பார்த்து அதெல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் இதில் புனைக்க விடுவோம். ஒரு ஆளை வச்சு புனைச்சி பாவு ஏற்றி அதை நெய்ய ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் சொசைட்டியில் என்ன கலர் வேணுமோ, என்ன பார்டர் வேணுமோ அது மாதிரி கலரை போட்டு அந்த கலர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நெய்கிறேன். அந்த பாவு கொடுக்குறது வந்துங்க, பாவு சரி பண்ணுறதுக்கு 5 பேர் வேணும். அதை வந்து வெளியில் வச்சு அதை இலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரோலம்பாங்க. அதுக்கு இந்த ரோலில் பிரித்து எடுத்துருவோம். அதாவது 100 இலையாக வச்சு ஒரு 52 இண்டை 50 இண்டைன்னு பிரித்து இதை மாதிரி ரோலாக சுற்றுறதுக்கு எப்படி இருந்தாலும் 5 பேர் வேணும் இந்த வேலைக்கு. அதே மாதிரி இந்த ஜரிகை சுற்றணும். அப்புறம் ஜரிகை கொடுப்பாங்க. இந்த ஜரிகை வந்து வார்ப்பாக கொடுப்பாங்க. அதை நீட்டு சரி பண்ணி அதுக்கு ஒரு இண்டை பிரித்து அந்த மாதிரி 2 பக்கம் ரோலர்னா 2 பக்கம், 2 பார்டர்னா 2 ரோலு, சின்ன பார்டர்னா ஒரு பார்டர், அதாவது ஒரு ரோல் வரும். அதை மாதிரி சுற்றுவோம். அதுக்கு 5 பேர் 6 பேர் வேணும். அது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை இருக்கும் அவங்களுக்கு. அதை மாதிரி செஞ்சு கொண்டாந்து வச்சுட்டு இந்த அதாவது பாவு வந்து மறுபடியும் புனைக்கணும். புனைக்கிற பழைய பாவு முடிஞ்ச பாவுலேருந்து இந்த பாவை புனைச்சி எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் வேலை ஃபுல்லாக இருக்கும். அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இந்த பட்டு நெசவுக்கு சார், இது வந்து புவிசார் குறியீடு உள்ளது, டீகோ சில்க்குங்களா. இந்த தொழில் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து செய்கிறாங்க, தாத்தா காலத்துலேருந்து செஞ்சுட்டே இருக்காங்க. பரம்பரையாக செய்கிறோம். நான் இந்த தொழில் வந்து 35 வருஷமாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.